ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதான் என்னோட ஆசையும் கூட. இன்றைக்கி நம்ம எங்கே போக பாருங்களா? நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10th 12th எங்கே உட்காந்து படித்தனோ, அதாவது மலையில் உட்காந்து படித்தேன், அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இதில் போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒன்று, அங்கே போனால் ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு நான் தூங்கிடுவோம். ஏன்னா காற்று அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே ஜில்லுன்னு காற்று வரும், ஒரு நேச்சுரல் காற்றாக இருக்கும் அங்கே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அந்த கம்பெனி படிக்கிறதுக்கு. என்ன ஒன்று, பீஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். ஸோ அப்படி படிக்கும்போது ஸோ நம்ம புரிஞ்சு படிச்சிட்டாக்கா நம்ம திரும்ப படிக்க தேவை, அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஐயோ, அந்த பக்கம் வழியே காணுமே. எங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 2009 நான் 10th படிக்கும்போது. ஸோ அப்போ வந்தது இந்த பக்கம். அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்திருக்கேன், பட் அந்த இடத்துக்கு போனதில்லை. சரி, அதுக்கப்புறம் 12th படிக்கும் போதும் அங்கே தான் போய் படித்தேன் நான். பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த ஃபுல்லாக பாருங்கள். இது பேர் எங்கள் ஊரில் மஞ்சுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பாருங்கள். இப்போ நம்ம அதோ இந்த கல் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் நம்ம போக போகிறோம் இப்போ. ஏன்னா அங்கே தான் இருக்குது அந்த இடம். சூப்பராக இருக்குங்க அந்த இடத்த. பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுவீங்க, அப்படி இருக்கும். இந்த பக்கம் வரும் மலை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த மலை. இந்த பார், அங்கே அந்த ஒரு கல் இருக்குங்களா, இது நான் ஜூம் பண்ணுறேன். அந்த பார், இங்கே இந்த கல் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுவோம். ஸோ விளக்கேற்றி நைட்டில் அங்கே எடுத்து தூங்குவோம் நாங்கள். ஸோ ரேடியோ செட்டு அங்கே இங்கேருந்து ஒயர் கனெக்ஷன் எடுத்துமே அங்கே ரேடியோ செட்டு போடுவோம் நாங்கள். அந்த ஸ்பீக்கரை சொல்லுவேன், அப்போ ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதோ அந்த உச்சியில் அங்கே அந்த மலை உச்சிக்கே போய்க்கிறோங்க நாங்கள். இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல் அங்கேயும் போயிருக்கோம். அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது போனது. இப்போ எல்லாம் பெரிய பையனாகி ஃபேமிலி பொறுப்பு நிறைய வந்துச்சு. அடுக்க கோழி பார்க்குறது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். போகிறாங்க வாங்க, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு இந்த வழியாக தான் போனோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆமாம், எல்லாம் கிளீன். அப்படி தான் போனேன். எங்களுக்கு இங்கே லீவு நாளில் முக்கியமான வேலை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு விறகு வெட்டத்தாங்க. இந்த இருக்க பாருங்கள், இந்த மாதிரி செடி தானே நிறைய வெட்டுவோம். காலையில் பழைய சோறு இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு கட்டியை தீட்டிக்கிட்டு காலையிலே கிளம்பிடுங்க. ஒரு 6:30 கிளம்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் வெயில் இல்லாமல் இருக்கும். வெயிலுக்கு முன்னே வெட்டிட்டு நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். ஸோ நாங்கள் ரொம்ப காலையிலே கிளம்பிடுவோம் நாங்கள். பாருங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க நம்ம. பாருங்கள், நான் படிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வந்து படிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வீட்டில் வந்து அவ்வளோ தனியாக இருக்க மாட்டோம். என் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ படிக்க முடியாது. நம்மளுக்கு அப்போ வந்து மஞ்சள் வீடு தாங்க, ஒரே ஒரு சிங்கிள் ரூமாகவே இருக்கும். பார்த்துருப்பீங்க, கொட்டைக்கு மாதிரி இருக்கும் எங்கள் வீடு. அப்போது இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. பயமாக இருக்குது கீழே போகிறதுக்கு. ஃபுல்லாக போக முடியல. இதை பாருங்கள், நம்ம வீடு இங்கே இருக்க பாருங்கள். இது அந்த வீடு தான் நம்ம வீடு. அந்த
எல்லோ கலர் டேங்க் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வீடு. இந்த மலை வச்சுருக்கு இல்லையா, அங்கே வந்து முருகன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து மரத்தோட காய் வந்து எப்படி இருக்குன்னா, முருகனோட வேல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியாக இருக்கும். அதே ஷேப்பில் இருக்கும், எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் அது அங்கே முருகன் கோயிலும் கட்டிட்டாங்க அந்த இடத்துல மேலே. அங்கே இருக்குது. அங்கே ஒரே டைம் தாங்க போயிருக்கேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோ இங்கே அந்த இடத்துக்கு கீழே, அந்த மலையோட கீழே எங்கள் பாட்டி வீடு, எங்கள் அம்மாவுடைய அம்மா வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ பாட்டி வீடு எங்கே பக்கத்தில் தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம நான் படித்த அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. அது குகை மாதிரி இருக்கும், பரவாயில்ல பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கு. இந்த வழியை தான் போனது. இந்த குகையில் தான் போனோம். இப்போ நம்ம போக போகிறோம். பார்த்துட்டு பயப்படாதீங்க. பகல் பாருங்க. இந்த வச்சுங்க, நான் காற்று ஜில்லுன்னு வருதுங்க. இங்கே சூப்பராக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. உள்ள பாருங்க. அந்த பக்கம் ஒரு குகை இருக்காங்க, அதுக்குள்ளெலாம் போக முடியாதுங்க. அது ரொம்ப இதுவாக இருக்குது. இதில் போய் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், போக முடியுமான்னு. அம்மா மொழியாக வந்துட்டேங்க. பார்த்தீங்களா, என்ன இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு தைரியமாக போயிட்டே இருக்கேன். போவோம், என்ன ஆகிட போகுது. நம்ம எதுவும் இருக்காது, பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இவங்கெல்லாம் நைட்டில் வந்து அள்ளு விட்ருவாங்க. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மேலே பாருங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே இதை நான் வந்து வழி பாருங்க, கல் அடைக்க போட்டிருக்காங்க ஒரு அழகா. இங்கெல்லாம் கட்டில் போட்டு அழகாக தூங்குவாங்க. செம்மையாக தூக்கம் ஒரு டேயில் பாருங்கள். மழை பெஞ்சா கூட அவ்வளோ நனைய மாட்டோம் நம்ம எங்கெல்லாம். அந்த இடத்துலாம் சுற்றி கல் இருக்குது இல்லையா, மழை பெய்ய கூட நனைய மாட்டோம். சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். நான் போய் உட்காந்து படித்த இடத்த பார்ப்போம். நான் அதை கொஞ்சம் தாண்டி தான் வந்திருக்கேன், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. நல்லாயிருக்கும் எங்கெல்லாம் உள்ள. ஸோ அதுக்காக நான் இங்கே வந்தேன். திரும்ப மேலே ஏறி போனேன். நான் வயசாகிடுச்சு, முடியல, மூச்சு வாங்குது. அப்போல்லாம் மான் மாதிரி ஓடுவோம், இப்போலாம் மாடு மாதிரி நடக்கிறோம். ஆமாம், அங்கே இடத்துக்கு போகலாம். வந்துட்டு கிட்ட வந்துட்டோம். இங்கே தாங்க, நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன். இந்த கல் இருக்கு இல்லையா, இது அப்படியே சோபா மாதிரி இருக்கும். நான் இப்படி இப்போ சாஞ்சிப்பேன். இது நான் உனக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபோனை எங்கே வைக்கிறது எப்படி. இங்கே தான் நம்ம உட்காந்து படிப்போம்.
இங்கே தான் பாருங்கள், இப்படி கார்மல் கார்டு போட்டு நீட்டா அழகாக போட்டுட்டு வேறு வச்சு நம்ம படிக்கலாங்க. காற்று இந்த பக்கம் நல்லா அழகாக வரும், இந்த பக்கம் தான் வரும். ஸோ ஜில்லுன்னு இருக்கும். ஸோ ஒரு பேஜ் படிக்கிறதுக்குள்ள நம்ம அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிடும் போது. நிறைய டைம் அந்த மாதிரி தூங்கியிருக்கேன். நான் காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி வருவேன், ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி தான் போகணும். காலையில் சாப்பிட்டு வந்துடுவேன். மதியத்துக்கு லஞ்சு நான் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துடுவேன். போட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்ருவேன். தண்ணி கொண்டு வந்து வரும்போது இங்கே சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி நம்ம வெளியே போகணும். நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் பண்ணி இந்த படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மெமரியில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, ஸ்டோர் ஆகி எந்த ஒரு நம்ம சத்தமும் இல்லாமல் நம்ம படிக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் நம்ம படிப்பில் இருக்கும். ஸோ அது மாதிரி படிக்கும்போது என்ன பண்ணால் நல்லா ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். மறுநாள் போய் எக்ஸாம் எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் இங்கே வந்துடுவேன். ஏன்னா 10th நான் இங்கே தான் படித்தேன். 12th படிக்கும்போது நம்ம இங்கே தான் வந்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனேன் நான். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகும்போது எனக்கு படிக்கணுனாவே நான் டேயில் படிக்கணுனாவே இங்கே தான் வந்துடுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்க நேச்சர், காற்று, ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்காகவே நான் இங்கே கிளம்பி வந்துடுவேன் நான். ஸோ அப்படி தான் படித்து நான் இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப பெரிய வேலையில் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். நான் விட்டால் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துருவேன். பட் இப்போ நான் ஊருக்கு போகணும். ஸோ இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு. இன்றைக்கி நம்ம கிளம்பி ஆகணும். இப்போ கிளம்பி நம்ம நைட்டு ஊருக்கு போக முடியும். ஸோ கஷ்டமாக இருக்குங்க இந்த இடத்துல விட்டு போகிறதுக்கு. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எப்படா இந்த இடத்த விட்டு போகுமோன்னு இருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. எப்படா சிட்டியை விட்டு நம்ம கிராமத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுதுங்க. நமக்கு கிராமத்தில் பிறந்துட்டுமேன்னு சொல்லுங்கள் இப்போ நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. நான் அப்போ ஃபீல் பண்ணுவேன், நல்லா இப்படி ஒரு இடத்துல நம்ம பிறந்துட்டுமே. நம்ம கடைக்கு போனாலும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் 4-5 கிலோமீட்டர் போகணும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இப்படி ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்க சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது நம்ம கிராமமே நமக்கு நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு தோணுங்க. இப்போ அங்கேருந்து எப்படா இங்கே வருவோம்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ இதுவாக இருக்குது. இப்போ எனக்கு மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்துடுவேன், கூடிய சீக்கிரம் இங்கே வந்துடுவேன். இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் இங்கே வந்துடுவேன். ஸோ சென்னையில் நம்ம அவ்வளோ இருக்க மாட்டோம். இதுதாங்க எப்பவுமே நம்மளுக்கு நிரந்தரம். நம்ம வெளியே போவாங்க. வெளியே வந்தாச்சு. காற்று எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது ஒரு காற்றுங்க. இதுக்காகவே இங்கே வந்தாங்க. வெயிலும் இல்லை இன்றைக்கி இங்கே. ஸோ ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. எங்கள் வீட்டை அப்படியே படுத்து நல்லா அப்படியே தூங்கிடுவோம். ஒரு ஊருக்கு போனோமே என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இப்போ இப்படி அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு யாருக்குங்க மனசு வரும்? நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், நமக்கு சுற்றி மழையாக இருக்கும்போது எப்படிங்க நம்மளுக்கு இந்த இடத்த விட்டு போக மனசு வர சொல்லுங்கள். உண்மையிலே இதுதாங்க ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப். சென்னையில் போய்ட்டு அந்த 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி லைஃப் தான். நம்ம காலையில் ஏஞ்சுமா ஒரு பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் ஒரு பிளான், அந்த பிளானை கூடிய சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படி வந்துட்டுனா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம கடைசி காலம் இந்த ஊரில் தாங்க, இங்கே தான் இருக்கணும். கடைசி காலத்தில் என்ன நடந்தாலும் சரி, இதுதான் நம்ம கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் நான் இப்போது. பார்ப்போம் கடவுள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காரு, நான் எங்கே இருக்குன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ பார்ப்போம். சரி பாய் மக்களே, டைம் ஆகிடுச்சு, ஊருக்கு கிளம்பணும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. பாய். நம்ம வில்லேஜ் லைஃப் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் உங்களுக்காக நானும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் அமைய நான் கடவுளுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ பாய் பாய்.